நேற்று ஒரு சின்ன குழந்தை, நேற்று குழந்தை கிடையாது, 7வது படிக்கக்கூடிய பையன், அப்படின்னா 12 வயசு பையன். அவனுக்கு அந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன கேட்டிருப்பான்? அவன் வயசுக்கு நல்லா படிப்பு கணக்கு பரிச்சையில பாஸ் பண்ணணும்னா இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்க்க போக மாட்டோம். ஒண்ணு ஆமா, 7 வயசு போக மாட்டான். 7வது படிக்கிறான், 12 வயசு பையன். ஒண்ணு நம்ம ஸ்கூலோட வீட்டோட கேம்ஸ் நம்ம டிவியோட முடிச்சிருப்போம். நேற்று அந்த பையன் வர்றான், இங்கதான் இந்த இடத்துக்கு தான் வர்றான். அவ்வளோ அவசரமா வந்திருக்கானே. இல்ல இல்ல, அவங்க அம்மா அழைச்சிட்டு வர்றாங்க. அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்தோடனே, தம்பி சார் இந்த பையன் ஒரு கேள்வி கேட்குறான் சார் அப்படின்னோடனே, இது பையன் நல்ல என்னடா தம்பி நீ என்ன படிக்க போறியோ, என்ன படிக்கணும், உனக்கு என்னடா நல்லா படிப்பாடா, உனக்கு என்ன சூப்பரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எப்போ சார் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்படி அவசரம். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்க்குறாங்க. பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா சொல்கிறா அப்படின்னு. அவங்க அம்மா முன்னாடி கேட்குறாங்க. அம்மா முன்னாடி கேட்குறான். நல்ல பையன். இல்லை வரும்போதே காரில் வரும்போதே அவங்க அம்மாட்ட சொல்லுவான், நான் ஜோசியர்கிட்ட போயிட்டு எனக்கு எப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு. அவன் வெளிநாட்டில் இருக்கான் அந்த பையன். சரி இவனால் பரவாயில்ல, பெரிய அண்ணன் ஒருத்தவங்க பாருங்க, அவன் என்னன்னா சரி ரொம்ப பதவிச்சாரான், பரவாயில்ல இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு. அவன் கேட்டுட்டா நான் கேட்கல சார் அப்படின்னா. ஏய் எதுக்குன்னா அந்த அந்த வயது பருவங்கள் சில லக்கணம் வந்து 10 வருஷம் அந்த ஆரம்பிக்கக்கூடிய லக்கணம் 10 வருஷம் கரெக்டாக வராது. 1 வருஷம் இருக்கும், 1 மாதம் இருக்கும், 10 வருஷம் கூட இருக்கும். அப்போ சில பேருக்கு 11 வயசு வரும்போதே அந்த லக்கணங்கள் மாறும்போது 12 வயசில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பால் மாற்றங்கள் வரும்போது காதலிப்பாங்க, தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவாங்க, தேவையில்லாத சங்கடங்கள் இருக்கும், படிப்புகள் அதனால் வீணாக போகும். அதுட்டு அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். அந்த லக்கணங்கள் மாறும்போது இப்போ ஒரு 17 வயசு பையனுக்கு ஒரு புரிதல் வந்தால், உணர்வுகளை பற்றி புரிதல் வந்தால் எப்படி இருக்கும், 12 வயசு பையனுக்கு புரிதல் வந்தால் எப்படி இருக்கும், அப்போ அவனுடைய படிப்பு எப்படி இருக்கும், நிச்சயம் அது கவனங்கள் சித்தறல் மாற்றம் இருக்குமா இருக்கும்.